சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வரை சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே சனிக்கு 7வது வீடு உகந்த இடம் அல்ல. 7வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மூலம் கணிசமான தொகை சிம்மராசி என்பதற்கு கிடைக்கும். மாம மச்சான்கள் வழியில் சிம்மராசி என்பதற்கு ஆதாயம் உண்டு. 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். சனி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது கண்டகச்சனி என்று சொல்வார்கள். மாசி மாதம் 22 வரை சிம்மராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் சரி, கும்பராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் சரி, இப்போ இந்த இரு வீடுகளில் திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது வண்டி வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்வது நல்லது. வண்டி எடுத்து வேகமாக முறுக்குனீங்கன்னா விபத்துகளை ஏற்படுத்தும், கை கால் முறிவை ஏற்படுத்தும், அப்புறமேட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடும். பங்காளிகள் வழியில் விபத்துகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அடிதடி சண்டையெல்லாம் வரும். கூட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளுடன் இணைந்து வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பிரியக்கூடிய நிலை வரும். இல்லைன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடிய நிலை சிம்மராசி என்பதற்கு ஏற்படும். 7ஆம் வீட்டிலே சனி அமர்ந்திருப்பது தொலை தொடர்புகள் மூலம் எதிர்பாலினர்கள் வழியில் சிம்மராசிக்கு மந்தமான சூழ்நிலையை காட்டுகிறது. அதிகமான பயணங்கள், இடமாற்றம், அலைச்சலை, பேராசையும் ஏற்படுத்தும். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி சிம்மராசிக்கு கேதுவும் கும்பராசிக்கு ராகுவும் பயிற்சி ஆகிறார்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ஜென்ம கேது காலகட்டமாக இருக்கும். ஜென்ம ராசியிலே கேது வரும்போது சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்புண்டு. கட்டி, கொப்பளம், இரத்தம் சார்ந்த பிரச்சனை, மந்தமாக இருப்பது, இந்த மாதிரி கேது ஏற்படுத்துவார். ஞானக்காரகன் ஜென்ம ராசியிலே வரும்போது ஆன்மீக வழியில் அதிகமாக கோயிலுக்கு செல்ல வைப்பார். சின்ன நோயாக இருந்தாலும் சரி உடனே நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பேராபத்தில் முடிந்துவிடும். ஜென்ம ராசிக்கு கேது வரும்போது தோலில் பிப்பு, அரிப்பு இப்படிலாம் ஏற்படுத்தும். பல்வலி, கை கால் மூட்டு, முதுகு வலி, அதிகமாக மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். ஜென்ம ராசியிலே கேது வரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான தீர்ப்பு சட்ட சிக்கலிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஜென்ம கேது சிம்மராசி என்பதற்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் உண்மையும் அடுத்த 1.5 வருஷம் சிம்மராசி என்பதற்கு கொடுக்க போகிறது. கலத்திரஸ்தானமான 7வது வீட்டிற்கு ராகு வருவார். சனி ராகு 7வது வீட்டிலே கூட்டணி. கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டிலே ராகு வருவது ராகுவுக்கு உகந்த இடமாகும். கலத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வசதி வாய்ப்புடன்
திருமணம் நடக்கும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி, சிம்மராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் வரும். சிம்மராசி நண்பர்கள் அதிகமாக காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பல வருடமாக சொத்து வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குறைந்த விலையில் வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நல்ல வீடு கட்டலாம். 2 அடுக்கு 3 அடுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை வராமல், சண்டை சச்சரவு வராமல் நீங்களே பிரிந்து விடுவது நல்லது. இல்லைன்னா சண்டை சச்சரவு தொழில் நஷ்டமாகி கடன்காரனாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்திலே ராகு வரும்போது பேங்கில் கடன் வாங்கி வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் நீங்கள் புதிதாக தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கி விடலாம். 7ஆம் இடத்திலே ராகு வரும்போது சிம்மராசிக்கு இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா பிரிவை ஏற்படுத்தும். நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் பெரிய அளவு பணங்காசு வழியில் ஏமாறுவதற்கான வாய்ப்புண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்மராசி நண்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை சிம்மராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். குருவுக்கு கோச்சாரத்திலே 10ஆம் இடம் உகந்த இடம் அல்ல. ஜீவனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது செய்கிற வேலையில், பார்க்கின்ற உத்தியோகத்தில் இடம் மாற்றம் ஏற்படும், இலாக்கா மாற்றம் ஏற்படும். அரசு வேலையிலேயோ தனியார் துறையிலேயோ உயர் பதவியில் இருப்பவர்கள் கையூட்டு லஞ்சம் வாங்கி ஏதாவது தப்பு தவறாக செய்து அந்த குற்றத்திற்காக பதவி மாறக்கூடிய நிலையும் ஏற்படும், அல்லது வேலை இழப்பும் ஏற்படும். அதனால் சிம்மராசி என்பவர்கள் வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும். அதிகாரமாக முதலாளி உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்படாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்படும். சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் அமரப்போகிறார். குருவுக்கு கோச்சாரத்திலே 11வது வீடு உகந்த இடமாகும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது நீண்ட காலமாக திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உடனே திருமணம் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். பல வருடமாக பூமி சார்ந்து, நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து, அசையா சொத்து சார்ந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வில்லங்கங்கள் தீரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி நீங்கும். சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள், பங்காளிகள், அண்ணன் தம்பிகளுக்குள் சுமூகமாக பேசி உங்களுக்கு உண்டான சொத்து பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறும். லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குருபகவான் வரும்போது லாப நோக்குடன் செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிம்மராசிக்கு லாபங்களை கொடுக்கும். செல்கின்ற காரியம், எடுக்கின்ற முயற்சி வெற்றியை கொடுக்கும். 2 தொழில் தொடங்கி 2 தொழிலையும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கமிஷன்
முதலீடு இல்லாத புரோக்கர் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 11வது வீட்டிற்கு குரு வரும்போது திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்கள், ரியல் எஸ்டேட் பூமி மனை நிலம் சொத்து வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு இல்லாத தொழிலும் அதிக லாபத்தை பெற்றுத்தரும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழும். 7வது வீட்டிற்கு குரு பார்வை விழும்போது சனி ராகு இவர்கள் குறுக்கு வழியை காமித்தாலும் குருபகவானுடைய பார்வை சிம்ம ராசி என்பர்களை நேரு வழியில் கொண்டு செல்லும். குருபகவானுடைய 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் தன்னுடைய வீட்டை குருபகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது புண்ணிய பலம் கிடைக்கிறது. பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனை தீரும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டு. திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். உயர்கல்வி படிக்கலாம். 5வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும். மாம மச்சான் வழியில் உதவிகள் கிடைக்கும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை சிம்மராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, அயல்நாடு தொடர்புகள் அதன் மூலம் அதிக பணத்தை பெற்றுத்தரும். 3வது வீட்டை குருபகவான் 5ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உடன் பிறந்தவர்கள் உதவி உண்டு. விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி சிம்மராசிக்கு 8வது வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆவார். அப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி காலம். நீர்நிலைகளில் செல்லக்கூடியவர்கள், கிணறு, ஏரி, குளம், கடல், ஆறுகளில் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். தண்ணீரில் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. விசுவாவசு ஆண்டு சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஆதாயம் விரயம் சமமாக இருக்கிறது. குருபலன் இருக்கும்போது எதிலும் நீங்கள் முன்னேற்றம் காணலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.